ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி கீரை சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு சாப்பாடு அரிசி, 1/4 கப்பு துவரம்பருப்பு, ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது கூட 5 வரமிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 10 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 20 சின்ன வெங்காயம், 1 கட்டு கீரை, ஒரு பெரிய தக்காளி எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ப்ரெஷர் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். கடுகு பொரிஞ்சதுமே பூண்டு போட்டுக்கணும். பூண்டை லேசாக வதக்கிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இது கூட காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ரெண்டும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கணும். எல்லாம் போட்டு நல்லா கிளறினதுமே தக்காளி லைட்டாக மசிஞ்சு வரும்போது நம்ம அலசி வடிகட்டி வச்சுருந்த கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கணும். கீரை கொஞ்சம் சுருள வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கணும். இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். 1 கப் சாதத்துக்கு 4 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 4 கிளாஸ் தண்ணி இதில் விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். அது நல்லா கொதித்ததும் உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் இதில் நம்ம போட்டுடணும். போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ப்ரெஷர் பேனை மூடி விட்டுட்டு 5 விசில் விடணும். 5 விசில் விட்டுட்டு இறக்கி சூடு ஆறுனதுமே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அதுக்கப்புறமா சாதத்தை நம்ம கிளறி விட்டணும். நல்ல உதிரி உதிரியான கீரை சாதம் ரெடி. இது உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.